ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இரவு 11:56 வரை பின்பு பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி. காலை 7:47 வரை பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 முதல் 8 வரை, காலை 8 முதல் 9 வரை, காலை 9 முதல் 10 வரை, காலை 11 முதல் மதியம் 12 வரை, பிற்பகல் 2 முதல் மாலை 4 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்ட காலம் மதியம் 12 முதல் பிற்பகல் 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் இருப்பதால் சுக்கிரனும் உச்சம் பெற்றுள்ளார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்பதால் இரண்டும் உங்களுக்கு அனுகூலமான பலனை அளிக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத திடீர் வரவு செலவுகள் சகோதரர்களிடையே நடக்கும். ஒரு சிலருக்கு சகோதரர் வழி எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும். வாகன சம்பத்து உண்டாகும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகளில் சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு சகோதரர்களுக்கு அதிகமாக செலவு செய்யும் வாய்ப்பும் வந்து சேரும். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி வந்து சேரும். அதனால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று தொழில் நிமித்தம் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். வீட்டிலேயே திடீரென்று சொந்தமாக தொழில் செய்தால் என்ன என்ற சிந்தனையும் மேலோங்கும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு உண்டாகும். பெரியவர்களாக உங்களது தர்க்கங்களை தீர்த்து வைப்பார்கள். எந்த விதமான தர்க்கங்கள் என்றாலும் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து இன்று அது ஒரு முடிவுக்கு வரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். கூட்டு தொழில்கள் செய்தால் என்ன என்ற யோசனையும் எழும். வாகன சம்பந்தமாக புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்பும் உண்டாகும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. தாய் வழி உறவால் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் இன்று வந்து சேரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அனுகூலமான பலன்களும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களாக பார்த்து இன்று சுப தேதி நிச்சயிக்கும் விதமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு சற்று முடிவுகள் கட்டுவீர்கள். கடன் சம்பந்தமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும்.
உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்த்த லாபங்களும் வளர்ச்சிகளும் உங்களது தொழிலில் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். குடும்பம் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், உறவினர் மூலமாக ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் இன்று மாறி சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காத்திருந்த உதவி உங்கள் நண்பர்களின் வழி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. வாகனம் தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே நம்பி வாழ்பவர்களுக்கெல்லாம் இன்று திடீர் தன வளர்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று அனுகூலமான ஆதாயமும் நல்ல பலன்களும் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். தாய் வழி உறவால் அல்லது தாய்மாமன் உறவு முறையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்று பெண்களுக்கு கிடைக்கும். சுயமாக தொழில் சம்பாதிப்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். உணவு தொழில்களில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்காக வேறொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மாமன் மைத்துனர் உறவு முறையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொத்து தர்க்கங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். மனைவி வழியில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். மனைவியின் சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைவரும் யோகமும் உண்டு. திடீர் வாகன சம்பத்து உண்டாகும். வீடு கட்டும் தொழிலில் புதிய வாய்ப்புகளுக்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும். திடீர் ஆதாயங்களும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் என்று உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு வந்து சேரும். தடுமாற்றங்கள் இருப்பது மாறிவிடும். தொழிலில் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும். அவையாவும் இன்று மாலை 5:47 மேல் மாறிவிடும். இன்று மாலை 5:47 மேல் உங்கள் ராசியில் இருக்கும் சந்திரன் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி மாலை 5:47 மேல் 2ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் ஆட்சி பெற்று இருப்பதாலும் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். கிடைக்கவில்லையே என்று நினைத்த பொருளாகவோ அல்லது பணமாகவோ எதை எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களது நண்பர்கள் வழி மாலைக்கு மேல் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் தொழிலில் இன்று திடீர் திருப்பங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக புதிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் தொழிலில் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி ஏற்படும் விதமாகவே இருக்கும். கூட்டு தொழில்கள் யாவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட காலமாக குடும்பத்தில் இருந்து வந்த பகைகள் விலகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகள் வழி நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நனவாகும். நீண்ட நாளாக வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டது நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் வழி புது வீட்டிற்கோ அல்லது
வேறு இடத்திற்கோ மாற்றக்கூடிய சூழல் உருவாகும். அதற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக முடிப்பீர்கள். வாகன சம்பந்தமான தொழிலில் அதிகமான லாபம் உண்டாகும். தந்தையாரால் இன்று அனுகூலமான பலன்கள் வரும், உதவியும் கிடைக்கும். குடும்பத்துடன் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது குடும்பத்தில் அரசு வழியில் உங்களுக்கு அரசு தொழில் செய்திருப்பவர்களுக்கு திடீரென்று இடம் மாற்றம் அல்லது தலைமை பதவி இது போன்ற மாற்றங்கள் இருப்பதால் குடும்பத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றலாகி போகக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். அதனால் சிறு சிறு பிரச்சனைகளும் குடும்பத்தில் உண்டாகும். திடீரென்ற இடமாற்றத்தால் கொஞ்ச நாள் உங்களுக்கு மனசஞ்சலங்கள் ஏற்படும். சொத்து தர்க்கங்கள் தீரும். கேஸ் வழக்குகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். அதற்குரிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனை உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனைவி வழி ஏற்பட்ட கலகங்கள் தர்க்கங்கள் விலகும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் செவ்வாய் உள்ளதால் குடும்பத்தில் கலகங்கள் உண்டு. குடும்பத்தில் பால் செலவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும். தாயார் வழியில் உங்களுக்கு அதிகமான செலவுகள் வந்திருக்கும். தாய்க்காக செலவு செய்திருப்பீர்கள் அல்லது தடுமாற்றங்கள் உண்டாகும். நிறைய விரைய செலவுகளும் செய்திருப்பீர்கள். அதற்கான கடன் உதவியும் பெற்றிருப்பீர்கள். இன்று மாலை 5:47 மேல் விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் உங்களது ராசிக்கே வருவதால் இன்று மாலை 5:47 மேல் அனைத்தும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு முடிவுண்டாகும். தீராத மனக்கவலைகள் தீரும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கைவரும். பெண்களால் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொலைதூர செய்தியும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாததால் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அதற்கான செய்தியும் வந்து சேரும். உடனே புறப்படும்படி செய்தியும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். உணவு தொழில்களில் அதிகமாக லாபம் கிடைக்கும். இனிப்பு சம்பந்தமான பொருள்களில், பேக்கரி சம்பந்தமான பொருள்களில், மனம் சம்பந்தமாக, திரவியம் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, கால்நடைகள் சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். தொலைதூர பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரும். இசை, இயல், நாடகம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு அலுவலக தொழில் மூலமாக திடீரென்று பயணங்கள் உண்டாகும். அதற்கான செய்தியும் வந்து சேரும். இடம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வரும். இடமாற்றம் சம்பந்தமாக, தலைமை பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களது காதுக்கு எட்டும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அதற்குரிய முயற்சி உண்டாகும். அதற்குரிய தன உதவியும் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக, கல்விக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதவர்கள் நீங்கள். அதையெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கொள்வீர்கள். குடும்பத்தில் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பெண்கள் வழி உங்களுக்கு தர்க்கங்கள் குடும்பத்தில் உண்டாகும். அனைத்தும் சொத்து சம்பந்தமாகவோ, பணம் சம்பந்தமாகவோ, கடன் தொல்லைகள் சம்பந்தமாகவே இருக்கும். அனைத்தும் பணத்தை சுற்றி பற்றியே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும்.
கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எனினும் நீங்கள் அதை கொடுத்து விடுவீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டாலும் அன்பும் ஆதரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று நினைத்த பொருள்கள் கைகூடும். பிள்ளைகளுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்துள்ளார். அரசு சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு திடீர் செய்திகள் வந்து சேரும். இடமாற்றம் சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். சுப காரியங்களுக்காக உங்களுக்கு அதிகமான செலவுகள் வந்து சேரும். வீண் பழிப்பாவத்திற்கு ஆளாக நேரிடும். அதிகமாக பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக அலைச்சல்கள் அதிகமாகும். பதவி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிரி தொல்லைகளுக்கு சற்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தைரியமாக குடும்பத்தில் அனைத்தையும் முன்னின்று நடத்தும் திறமையும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகளால் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். வாகன லாபம் உண்டாகும். திடீர் சொத்து தர்க்கங்களும் வந்து சேரும். சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான அனுகூலமான பலன்களும் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். இன்று எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடனும் ராகுவுடனும் இணைந்துள்ளதால் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும். பயணங்களால் லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் நண்பர்களுக்குள் ஏற்பட்டாலும் அது சாதகமான பலனை தரும். இல்லறத்தில் ஆர்வம் சற்று குறையும். பிரயாணங்களில் அதிகமான ஆசை உண்டாகும். வெளியூரில் வெளிநாட்டில் செல்வதுதான் உங்களுக்கு பிடித்தமானதாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பதை நீங்கள் அதிகமாக விரும்ப மாட்டீர்கள். முன்கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும். தர்ம காரியங்கள் அதிகமாக செய்வீர்கள். வாகனத்தால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தர்க்கங்களும் பிரச்சனைகளும் உண்டாகும். உங்களது வீட்டிற்கு முன் உள்ள இடத்தையோ அல்லது அது சம்பந்தமான பிரச்சனையோ தர்க்கங்களோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களது வீட்டிற்கு முன் இடத்தையே ஒரு சிலர் வாங்கிவிட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் நேரிட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். அதனால் தர்க்கங்களும் வந்து சேரும். அண்டை அயலாரிடம் மோதாமல் இருப்பது நல்லது செய்யும். கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்க யோசனையும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக விற்பது வாங்குவது சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் உதவி தொகை உங்களுக்கு வந்து சேரும். கடன் வாங்க வேண்டும் என்று தீர்மானித்து லோன் எடுக்க நினைத்திருக்கும் உங்களுக்கு வீடு கட்டுவதற்கோ அல்லது தொழிலுக்காகவோ அது போன்ற கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு அது சாதகமான பலனை அளிக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் கிடைப்பதற்கான செய்தியும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கடல் கடந்த பயணத்தால் அனுகூலமான பலன்களும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். எடுத்த காரியம் இன்று நன்றாகவே இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பயணங்கள் உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றே மிகவும் சாதகமான பலனும் மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவும் உச்சம் பெற்றுள்ளார்.
ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடன் செவ்வாய் மாலை 5:47 மேல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் தசமஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். தொழிலில் உங்களுக்கு இதுவரை நடக்காத விதம் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். திடீர் தனவரவு அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மத்துடன் செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். நாள்பட்ட காரியத்தை முன்னின்று இன்று வெற்றியாக நடக்கும் வாய்ப்பு வந்து சேரும். குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் செல்வாக்கு ஓங்கும். அரசியல் சம்பந்தமாக திடீர் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களுக்கு பதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். தொட்ட காரியம் துலங்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மனைவியின் சொத்திற்காக சற்று தர்க்கங்களும் உண்டாகும். மனைவியின் ஆபரணம் சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதை நீங்கள் அடகு வைத்திருக்கலாம், அல்லது அதை விற்றிருக்கலாம், அல்லது மனைவியே கடனுக்காக அதை அடகு வைத்து உங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம். இது போன்ற பேச்சுவார்த்தைகளும் கலகங்களும் தர்க்கங்களும் இன்று உங்களது மனநிம்மதியை குலைக்கும் விதமாகவே இருக்கும். அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் உதவி கிடைக்கும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கைவரும். திடீரென்று புதிய வீட்டிற்கு குடிபுகும் எண்ணமும் மேலோங்கும். பழைய வீட்டை இடித்து கட்டும் வாய்ப்புகளும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடனை அடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்புக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூரில் படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்பு உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட துயரங்கள் தீரும். மூத்த பிள்ளை வழி இன்று மனமகிழும் விதமாக உங்களுக்கு இன்று இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்ப சொத்து தர்க்கங்கள் சற்றே மன நிம்மதியை குலைத்தாலும் அது உங்களது கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும் விதமாக உறவினர் வருகையும் இருக்கும். காத்திருந்த சுப செய்தியும் கிடைக்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலையிலிருந்து மாலை 5:47 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. கோபத்தை குறைத்து கொள்ளவும். வேண்டாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகள் இன்று ஈடுபடுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளையும் கிளப்பி விடுவீர்கள். பெண்கள் என்றால் சொல்லவும் வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்து கொள்வார்கள். அதனால் இவர்கள் ஏற்றிவிட்ட சண்டைக்கு மற்ற இருவர்களும் சண்டை பிடிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு அமைதியாக இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். அதனால் பாதிக்கப்படுவர்கள் நீங்கள் ஏற்றிவிட்ட அந்த இருவர் மட்டுமே. அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. இன்றே வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். புதிய முயற்சிகளில் ஏதும் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. நீங்களாக ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி வருவார்கள். நீங்களும் அவர்கள் திருப்பி தருவார் என்று கூறி இன்று கொடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் மாலை 5:47 மேல் 6 மணிக்கு மேல் கொடுக்கவும். மாலை நேரத்தில் கொடுப்பதை முடிந்த அளவு தவிர்த்து விடவும். பயணங்கள் தேவையெனில் பயணம் செய்யலாம். இல்லாவிட்டால் புதிய பயணங்கள் ஏதும் வாக்கு கொடுக்க வேண்டாம். தப்பித்தவறியும் இன்று 5:47 வரை யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. புதிய கேஸ் வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் சொத்து பிரச்சனைக்காக இன்று தர்க்கங்கள் ஏதும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று மிகவும் கவனமுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. மனைவியிடம் கலகம் செய்ய வேண்டாம். பிள்ளைகளிடமும் பெரியவர்களிடமும் மோத வேண்டாம். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு. மாலைக்கு மேல் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மாலைக்கு மேல் நன்றாகவே இருக்கும்.
வரவேண்டிய பணம் ஒரு சிலருக்கு மாலைக்கு மேல் வந்து சேரும். சுப பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு மாலைக்கு மேல் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும். மாலைக்கு மேல் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு காலை முதல் மாலை வரையும் மிகவும் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியுடன் பயணங்கள் செய்வீர்கள். கொடுக்கல் வாங்குகள் மற்றும் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பிள்ளைகளுடனும் மற்றும் குடும்பத்துடனும் இனிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். ஆலய தரிசனம் உண்டாகும். ஆலய சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதற்கான உதவிகளும் செய்வீர்கள். இன்று குடும்பத்தில் ஏற்பட்ட தர்க்கங்கள் யாவும் நீங்கிவிடும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக செய்திகள் வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் தர்க்கங்கள் விலகும். அலுவலக சம்பந்தமாக புது நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது பயணங்களால் வெற்றி உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நாள்பட்ட காரியத்தை முன்னின்று இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் விலகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு உண்டு. மனைவி வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். சொத்து தர்க்கங்கள் விலகும். கேஸ் சம்பந்தமாக புதிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நாள்பட்ட ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வரும். இடம் விஷயமாக ஏற்பட்ட தர்க்கங்கள் மாறி அந்த இடம் உங்களுக்கே கிடைக்கும் விதமாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகள் வழி மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் மாலை 5:47 மேல் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி மாறும் விதமாக சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் மாலைக்கு மேல் நீங்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். முன்னின்று ஏதும் செய்ய வேண்டாம். நீங்கள் முன்னின்று செய்யும் காரியத்தால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் இன்று அனைத்து செயல்களிலும் காலை வரை மாலை வரை நீங்கள் அனைத்தையும் செய்யலாம். மாலைக்கு மேல் நீங்கள் எந்த தொழிலும் புதிதாக ஏற்பட வேண்டாம். புதிதாக யாருக்காகவும் வாதாடவும் வேண்டாம். வேண்டாத தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடவும் வேண்டாம். இன்று சந்திராஷ்டமம் என்பதால் சில தடுமாற்றங்கள் மாலைக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பதால் தேவையில்லாத கலகங்களும் குடும்பத்தில் உண்டாகும். பெரியவர்களிடம் தர்க்கங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெரியவர்களுக்காக மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். விரைய செலவுகளும் உங்களுக்கு வரும். தேவையில்லாத செலவுகளும் வந்து சேரும். தூக்கம் வராமல் சற்று புரண்டு புரண்டு படுப்பீர்கள். மனைவியுடன் சற்று தர்க்கங்கள் உண்டாகும். கணவன் என்றால் கணவனுடன் தர்க்கம் செய்வீர்கள். பிள்ளைகளுடன் தேவையில்லாமல் எரிந்தெறிந்து விழுவீர்கள். இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் ஆலய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். 2 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் 2 நாட்களும் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடாமலும் மனதிற்கு அமைதி தரும் விதமாக ஆலய தரிசனம் செய்வதும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இணைந்திருப்பதால் பூமி சம்பந்தமாக அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் கால்நடை சம்பந்தமாக அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். தொழிலுக்காக புதிய வாகனம் எடுப்பது பற்றி சிந்திப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது சகோதர வழியில் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு குடும்பம் வழி உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாகும். வழக்கு விவகாரங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அதற்குரிய செய்திகளும் வந்து சேரும்.
மனோபலம் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு ராசியான அமைப்பும் வந்து சேரும். நீங்கள் கொடுத்தால் இன்று அது நன்றாக இருக்கும் என்ற பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது துலங்கும் கைராசிக்காரர் என்ற பெயரும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு மனைவி சம்பந்தமாக பல பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போனவர்களால் துயரம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கணவன் பிரிந்து போவார், அதை பற்றிய கவலைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு மனைவி தன்னை விட்டு போனதால் அல்லது போவதால் உங்களுக்கு அதற்குரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு துயரங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக குடும்பத்திலிருந்து விலகி நிற்கும் சூழலும் உருவாகும். பிள்ளைகளால் சற்று துயரங்கள் வந்து சேரும். பிள்ளைகள் வழி உங்களுக்கு மனக்குழப்பம் உண்டாகும். படிப்பு சம்பந்தமாக எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பங்களும் உண்டாகும். அது நிவர்த்தியாகும் விதமாக பெரியவர்களால் தீர்ப்பும் உண்டாகும். குடும்ப விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தாருடன் சற்று கலகங்கள் ஏற்படும். அது சொத்துக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ நகைக்காகவோ இருக்கலாம். அதையெல்லாம் இன்று பார்த்து அமைதியாக நிதானமாக செயல்பட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மனைவியுடன் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். தொழிலில் லாபங்கள் அதிகமாகும். வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பணவரவு அதிகமாகும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனுடன் சூரியனும் இணைந்துள்ளார். 2ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இணைந்துள்ளார். உங்களுக்கு இன்று தனவரவும் அதிகமாக இருக்கும். உங்களது கவர்ச்சிகரமான பேச்சாற்றலால் தொட்டது துலங்கும். வியாபாரம் செழிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக நண்பர்களுடன் ஏற்பட்ட மோதல்கள் விலகும். இனிமையாக பழகக்கூடிய நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு அதிகாரம் ஓங்கும் விதமாக இருக்கும். பெண்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான செய்தியும் வந்து சேரும். வீட்டிலிருந்து பிரிந்து செல்லும் சூழல் உருவாகும். அதாவது உங்களுக்கு தொழில் நிமித்தம் வீட்டை விட்டு வேறு நாட்டிற்கோ அல்லது வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கோ வேலைவாய்ப்பு விஷயமாக சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். குழந்தைகள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறைக்காக வெளியூர் செல்வீர்கள். கலைத்துறையில் சிறப்பான பாதைகள் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இனிமையான பாடும் குரலால் கவர்ச்சிகரமான உங்களது குரல் மூலமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் இன்று பாராட்டும் பரிசும் நினைத்த காரியமும் தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாய் உள்ளார். மாலை 5:47 மேல் உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பணவரவு அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை, ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக இன்று அமையும். தாயார் வழி எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தாயாரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக நீங்கள் பாடுபடுவீர்கள். குடும்ப தர்க்கங்கள் விலகும். சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்று பண உதவிகள்
உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக பேச்சாற்றல் திறமை உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொட்டது துலங்கும். எண்ணங்கள் நிறைவேறும். புதிய முயற்சிகள் ஈடேறும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் பணவரவும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக தனவரவு உண்டாகும். இன்று பயணங்கள் மூலமாக தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவீர்கள். சட்டத்துறை சம்பந்தமாக இனிப்பான செய்திகள் வந்து சேரும். வீடு கட்டுவது சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தாயார் வழி பூமி லாபம் உண்டு. மாமன் மைத்துனர் உறவு முறையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் தலைமை பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். விரய செலவுகளை விட சுப செலவுகளே அதிகமாக இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் விலையுயர்ந்த பொருள்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று ஆசைப்பட்டது உங்களுக்கும் நிறைவேறும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எண்ணங்கள் ஆசைகள் ஈடேறும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.